பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அந்த காரியங்களை அடியான் தொடர்ச்சியாக செய்யும் போது அந்த அடியானை அல்லாஹ் கோபப்படுவான். அன்புள்ளவர்களை, அல்லாஹ்வினுடைய கோபத்தை நம்ம சாதாரணமாக எடை போடக்கூடாது. உண்மையிலேயே நமக்கு இந்த உலகத்துல நமக்கு மத்தியிலேயே ஒருவர் இன்னொருவரை கோபப்பட்டா அதை நம்ம தாங்கிக் கொள்ள மாட்டோம், இல்லையா? அடுத்தவர் கோபப்படக்கூடாது என்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வோம். சில சந்தர்ப்பங்கள்ல நம்மீது தான் தவறு இருக்கும், 100% நம்மீது தான் தவறு இருக்கும். அந்த தவறையும் கூட அடுத்தவர் சுட்டி காட்டும் போது கோபத்தோடு சுட்டி காட்டினால் நம்முடைய மனம் அது சும்மா இருக்காது, ரொம்ப கஷ்டப்படும். அடுத்தவருடைய கோபம், அடுத்தவருடைய பேச்சு இதெல்லாம் கண்ணியமாக இருக்க வேண்டும், கோபம் இருக்கக்கூடாது என்று நாம் என்ன செய்யறோம்? முயற்சி செய்யறோம். குறிப்பாக கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையில எந்த கோபம் வரக்கூடாது. கணவன் மனைவி கோபப்படுவதை விரும்ப மாட்டான், மனைவி கணவன் கோபப்படுவதை விரும்ப மாட்டாள். அப்படி கோபம் வந்தா வாழ்க்கையே பிரச்சனை தான். அப்படித்தான் நம்முடைய இளகிய மனசு, இயற்கையான உள்ளம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்புள்ளவர்களை, எப்படியாவது அடுத்தவர் கோபப்படாமல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான பல முயற்சிகளை மேற்கொள்வோம். இது நாம இந்த துனியாவுல அற்பமாக செய்யக்கூடிய ஒரு காரியம். நம்மை எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மீது கோபப்படுகிறான் என்றால் எந்த அளவுக்கு நம்ம வருத்தப்படணும், அதுல எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும். இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இப்ப நம்ம உலகத்திலேயே ஒருவர் இன்னொருவர் கோபப்படுறாருன்னு சொன்னா கண்கூடா பார்க்கிறோம், அதை கண்கூடாக அனுபவிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கோபம், அவன் கோபப்படுறானா இல்லையா என்பதை நம்ம கண்கூடா பார்க்கிறது இல்லை. அதனால அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அன்புள்ளவர்களை, அல்லாஹ்வுடைய கோபமும் நேசமும் நம்ம கண்கூடா சில நேரங்களில் தெரியாது, சில நேரங்கள் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எது எப்படியோ மார்க்கம் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறதோ, அல்லாஹுக்கு எது பிடித்தமான செயல்கள், விருப்பமான அமல்கள் அதை நம்ம செய்யணும். எது அல்லாஹுக்கு பிடிக்காதோ வெறுக்குமோ அதை முற்றிலுமாக தவிர்த்து இருக்கணும். இப்படி இருந்தா அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கோபம் நமக்கு இருக்காது. சரி, இந்த அடிப்படையில் அன்புள்ளவர்களை ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்றேன். இதை நம்ம எதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களா நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயங்களையும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் கோபப்படுறான். இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறது கிடையாது. ஆனா நன்றி மறந்து, நன்றி கெட்டு நம்ம வார்த்தைகளை உபயோகிக்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு கடுமையா கோபம் வரும். இப்போ நன்றி செலுத்தக்கூடிய பண்பு இருக்கு பாருங்க, அதை நம்ம நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதே கிடையாது. அதே சமயத்துல நமக்கு இன்னொருத்தர் உதவி செஞ்சா உடனே தேங்க்யூ அல்லது ஜஸாக்கல்லாஹ் ஹைரா அல்லது ஏதாவது அவர் நமக்கு செஞ்சிட்டார், அதனால அவரை விட நம்ம கூடுதலா செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒரு சின்ன ஒரு உதவிக்காக. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ அருக்குடைகளை நமக்கு கொடுத்திருக்கிறானே, அந்த அருக்குடைகளை தனிமையில நாம் நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ நம்ம நன்றி கெட்டு நடந்தா அல்லாஹ்வுடைய கோபம் வருமா வராதா? கொடுக்கிறவன் அல்லாஹ், நமக்கு வழங்கி இருப்பவன் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் தான் நமக்கு தந்திருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீனை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்ட அடியார்களாக நாம் இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் எவ்வளவு பெரியது தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே நீங்கள் மக்களுக்கு பிரகடனப்படுத்துங்கள், وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 7வது வசனம். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே, உங்களுடைய இரட்சகன் பிரகடனப்படுத்தியதை நினைத்து பாருங்கள், சொல்லுங்கள், நீங்கள் ரப்புக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான்
அதிகமாக்கி தருவேன். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் இன்னும் மென்மேலும் அதிகமாக தருவேன். ஒலையின் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டு மறந்தால், நன்றி கெட்டு நடந்தால், அல்லாஹ் எப்படி வார்த்தை யூஸ் பண்றான் பாருங்க. இன்ன அதாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய அதாபு வேதனை மிக கடுமையானது அல்லாஹ் சொல்றான். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தினா அல்லாஹ் நமக்கு இன்னும் அதிகமா தந்துகிட்டே இருப்பான். சுப்ஹானல்லாஹ். ஒன்ன நம்ம அனுபவிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். அல்லாஹ் பெரிய நன்றி எல்லாம் எதிர்பார்க்கல. அல்ஹம்துலில்லாஹ், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எனக்கு எந்த ஒண்ணும் கிடையாது, அறிவு கிடையாது, என்னுடைய புத்தியால வளர்ந்தது கிடையாது, என்னுடைய சிந்தனையினால இவ்வளவு சம்பாதித்தது கிடையாது, எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னால் போதுமானது. அல்லாஹ் நமக்கு மென்மேலும் அதிகமாக்கி தந்து கொண்டே இருப்பேன் என்று அவனே வாக்களிக்கிறான். அதே சமயத்தில் அல்லாஹ்வை மறந்து எல்லாம் என்னுடைய புத்தி தான், நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் பெரிய கோட்டையை கட்டினேன், என்னாலதான் முடியும், வேற யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வந்து விட்டால் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கிறான், இன்ன அதாபி லஷதீத், நிச்சயமாக என்னுடைய வேதனை கடுமையானது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அன்புள்ளவர்களே, இதெல்லாம் நம்ம சின்ன விஷயமா நினைப்போம். நன்றி அல்லாஹ்வுக்கு செலுத்தணுமா, இதெல்லாம் நம்ம ஒரு பெருசாவே எடுக்க மாட்டோம். அன்புள்ளவர்களே, இதுதான் அல்லாஹ்வை ரொம்ப கோபப்படுத்துது. எதை நம்ம சின்ன விஷயமா நினைக்கிறோமோ அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத நம்ம செய்யலாமா? அல்லாஹ் வெறுக்கிறத நம்ம செய்யலாமா? சரி, பிடிக்காது வெறுக்காதுன்னு அப்புறம் என்ன? அல்லாஹ்வுடைய தண்டனை, அந்த தண்டனை கூட அல்லாஹ் என்ன சொல்றான்? கடுமையானதுன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய தண்டனை யாரும் அனுபவிக்க கூடாது, முடியாது, தாங்க முடியாது. எனவே அன்புள்ளவர்களே, அப்போ நம்ம நன்றி செலுத்தலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபம் அதிகமாக ஏற்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வரலாறை சொல்றான். நன்றி கெட்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வேதனையை கொடுத்தான் அப்படின்றதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா பதிவு செய்யறான். 34வது அத்தியாயம் 15வது வசனம். இதுல பாருங்க, யமனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சபா என்ற அந்த ஊர். இந்த சபா என்ற ஊர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான அந்த இடங்களை அமைத்து கொடுத்தான். 2 தோட்டங்களை அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். அதை எப்படி எல்லாம் அமைச்சு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, வலது பக்கத்துல ஒரு தோட்டம், இடது பக்கத்துல ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல பல கனி வர்க்கங்கள் எல்லாம் அழகாக்கி அந்த ஊரையே அழகாக்கி இருக்கிறான். அவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? நன்றி செலுத்தல. நன்றி செலுத்தாதனால அந்த மக்கள் அப்படி என்ன அல்லாஹ்வை புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணிச்சவன அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா, எனக்கு நன்றி செலுத்தல, இவ்வளவு அழகான ஒரு தோட்டங்களை, 2 தோட்டங்கள், ஒண்ணுக்கு 2 தோட்டங்கள், வலது பக்கத்துல திரும்பினா ஒரு தோட்டம், இடது பக்கத்துல திரும்பினா ஒரு தோட்டம், நடுவுல பாதை, சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு அழகாக்கி இருக்கிறான். நன்றி செலுத்தாம நன்றி கெட்டு நடந்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தோட்டங்களை எப்படி ஆக்கிட்டான்னு சொன்னா, பெரிய ஒரு வெள்ளத்தை கொடுத்துட்டான். வெள்ளத்தை கொடுத்த உடனே அந்த தோட்டம் அப்படியே மாறிடுது. மாறி அந்த தோட்டத்தில் உள்ள கனி வர்க்கங்கள் எல்லாம் புளிப்பு, கசப்பு, இது மாதிரியான சுவையெல்லாம் ஏற்படுத்திட்டான். அடுத்தது என்னது அல்லாஹ் ஏற்படுத்தினான்னு சொன்னா, அங்க கொஞ்சம் இலந்தை மரங்கள், அதை கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்தினான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, லகத் கான லிஸபைன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. சபா மக்களுக்கு அவர்களுடைய வசிப்பிடத்திலே ஒரு அத்தாட்சி இருக்கிறது. என்ன அத்தாட்சி? ஜன்னதானி ஐ யமீனி வ ஷிமால். 2 தோட்டங்கள், ஜன்னதான் ஐ யமீனி வ ஷிமால், வலதுபுறத்துல 1, இடதுபுறத்துல 1, இப்படி 2 தோட்டங்கள் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்துட்டு சொல்றான், குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரு லஹ், நீங்கள் இதிலிருந்து சாப்பிடுங்கள், உங்களுடைய இரட்சகன் கொடுத்த அந்த அழகான கனிவர்க்கங்களிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வஷ்குரு லஹ், அதற்காக நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அதான் அல்லாஹ் கேட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பல்தத்துன் தையிபா, அது அழகான ஊர். அல்லாஹ் சொல்றான், அழகான ஊர். ஒரு ரப்புன் கஃபூர், இறைவனுடைய இரட்சகனுடைய மன்னிப்பும் இருக்கிறது. அப்படி அல்லாஹ் சொல்லிட்டான்.
அடுத்து அல்லாஹ் தொடர்ச்சி சொல்றான், ஃபஅரது, அவர்கள் நன்றி கெட்டு நடந்தார்கள், புறக்கணித்தார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல. ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் அரிம், எனவே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெள்ளத்தை அனுப்பினோம். وَبَدَّلْنَاهُمْ بِجَنَّتَيْهِمْ جَنَّتَيْنِ ذَوَاتَيْ أُكُلٍ خَمْطٍ وَعَسَلٍ وَشَيْءٍ مِّنْ سِدْرٍ قَلِيلٍ, அந்த அழகான 2 தோட்டங்களுக்கு பகரமாக இன்னொரு 2 தோட்டங்களை கொடுத்தோம். அந்த தோட்டங்கள் புளிப்பு, கசப்பு, இலந்தை மரங்கள், இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் என்ன செஞ்சான், 2 தோட்டங்களையும் அல்லாஹ் வேற தோட்டங்களா மாத்திட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِمَا كَفَرُوا, இவர்கள் நன்றி கெட்டு நடந்ததால் இவ்வாறு கூலி வழங்கினோம். وَهَلْ نُجَازِي إِلَّا الْكَفُورَ, நன்றி கெட்டவர்களுக்கு வேற ஏதாவது கூலி கொடுப்போமா? இதை தான் கொடுப்போம்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். அன்புள்ளவர்களே, இது ஒரு வரலாற்று செய்தி, குர்ஆனுடைய வசனம். இது கதை அல்ல, கற்பனை அல்ல, அல்லாஹ்வுடைய வசனம், உண்மை சம்பவம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான அந்த ஊரை கொடுத்து, தோட்டங்களை கொடுத்து, பல கனிவர்க்கங்களை கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கன்னு அல்லாஹ் சொன்னா, அவங்க நன்றி கெட்டு நடந்ததால அல்லாஹ்வுடைய கோப பார்வையால் அல்லாஹ் அந்த கொடுத்த அறுக்குடைகளை அழித்து மாற்றி அமைத்து விட்டான் என்றால் அல்லாஹ் காப்பாற்றணும். நமக்கு அல்லாஹ் நிறைய அறுக்குடைகளை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் ஷுக்ர் செய்யணும். அப்பதான் அல்லாஹ் இன்னும் அதிகமா தருவான். நன்றி செலுத்தல அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கிரும். இதுல நம்ம முதலாவது தற்காத்துக் கொள்ள அன்புள்ளவர்களை, இது முதல் விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, பொருளாதாரத்தை இஸ்ராஃப் செய்யறது, இந்த வீண் விரயம் செய்யறத நிறைய பார்க்கிறோம். அட அல்லாஹ் உனக்கு நிறைய கொடுத்துருக்கிறான். எத்தனையோ மக்களை பாரு, காசு இல்லாம, சாப்பிடுவதற்கு வழி இல்லாம, குடிப்பதற்கு சரியான நீர் இல்லாம, இப்படி ஒரு சமுதாயம் அங்க உயிருக்கு வேண்டி போராடி கொண்டிருக்குது. அதனால பல கோடிக்கு அதிபராக இருந்தவர்கள் கூட இன்னைக்கு உணவுக்கு ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் என்ன செய்யற மாத்துறான். நம்ம நினைக்கிற மாதிரி நான் என்கிட்ட நிறைய இருக்குது, பணம் எல்லாம் பேங்க்ல சேஃபா இருக்கு, ஒண்ணும் செய்ய முடியாது. பாருங்க, கோடிக்கு அதிபரெல்லாம் எல்லாம் அப்படி மாத்துறான். சிரியாவை எடுத்து பாருங்க, அதெல்லாம் நம்ம உத்தரவாதம் சொல்லவே முடியாது. அல்லாஹ் நாடினால் எப்படி வேண்டுமானாலும் மாத்தி விடுவான். பெரிய கோடீஸ்வரன் கீழே இறக்கி விட்டுருவான். கீழே இருக்கிறவன் அல்ல, சில பேர் அல்ல உயர்த்தி விடுவான். அது காலச்சக்கரம், அல்ல மாத்திக்கிட்டே இருப்பான். இது நம்ம நிதர்சனமா பார்க்கிறோம். அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான். அந்த தந்த பொருளாதாரத்தை இஸ்ராஃப், வீண் விரயம் செய்யாம எப்படி பயன்படுத்தணுமோ அப்படித்தானே பயன்படுத்தணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மக்களை தாவா பணிக்காக வேண்டி கொடுங்க, மார்க்க விஷயங்களை நம்ம மக்களுக்கு எத்தி வைப்போம், நிறைய ப்ரோக்ராம் செய்வோம். புதிய முஸ்லிம்கள் அவர்களுக்குள்ள ப்ரோக்ராம், அதே மாதிரி நான் முஸ்லிம் அவர்களுக்குரிய ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வோம்னு சொன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா காசை ஃபுல்லா பாட்டு கச்சேரிகள் எல்லாம் இங்க ரியாதுல நடக்குது. அதுக்கு தனியா ஒரு இடத்தை பிடிச்சி அவ்வளவு அதுல செலவழிக்கிறது, வீணான காரியத்துக்கு செலவு செய்யறத நிறைய பேர் பார்க்கிறோம். ஆட்டம், கூத்து, கும்மாளம். அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தில் கொடுக்கிறோமே, அல்லாஹ் இதுல பரக்கத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே பரக்கத்து இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா காசை இஸ்ராஃப் செய்யறது, அப்படி சாப்பாடு வாங்குறது, பாதிக்கு மேல வெளியே கொட்டுறது. அது கேட்டா இது சவுதி ஸ்டைலு, அல்லாஹ் நாளைக்கு பிடிப்பான். விளங்கிச்சா இல்லையா? இதை சாப்பிடுறது கூட ஒரு வீண் விரையை இல்லாம சாப்பிடணுன்ற எண்ணம் இல்லை. அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறாள், அதை நீ முதல்ல நன்றி செலுத்தி வீண் விரையை செய்யாம வைக்கணும். அன்புள்ளவர்களை, வீண் விரையை செய்யறவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சும்மா இருக்கல, கோபப்படுறான், கடுமையான கோபப்படுறான். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை இறைவன் நேசிக்க மாட்டான். நேசிக்க மாட்டான்னா வெறுக்கிறான், கோபப்படுறான்னு அர்த்தம். அப்போ வீண் விரயம் செய்யறவன ரப்பு நேசிக்கலையே, கோபப்படுறானே, அந்த கவலை உணர்வு நமக்கு இருக்கணும். அன்புள்ளவர்களை, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வீண் விரயம் செய்யறவர்களை எப்படி வார்த்தைகளை போடுறான்னு பாருங்க. இப்போ முஸ்லிம்கள், மூமீன்கள் என்றால் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமீன்கள் அனைவரும் சகோதரர்கள் அல்லாஹ் சொல்றான். சரியா? இந்த வீண் விரயம் செய்யறாங்க பாருங்க, அவர்கள் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன்,
நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இங்க முஸ்லிம்கள் அவர்களுக்கு மத்தியில சகோதரர்கள் அல்லாஹ் சொல்றான். வீண் விரயம் செஞ்சா அவங்க மூமின்களுடைய சகோதரர்கள் கிடையாது, ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய கோப பார்வை அல்லாஹ்ட்ட இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய கோப பார்வை சாதாரண கிடையாது. அப்ப நம்ம சர்வ சாதாரணமா வீண் விரயம் நிறைய செய்றோம். நிறைய விஷயங்களுக்காக வீண் விரயமாக அல்லாஹ்வுடைய அந்த பொருளாதாரத்தை அழிக்கிறோம். இதுல நம்ம கவனமா இருக்கணும். நாளைக்கு பொருளாதாரத்தை பற்றி கேள்வி இருக்கு, விசாரணை இருக்குது. அதுல முதல்ல புரிஞ்சுக்கணும், விசாரணை இருக்கு. அல்லாஹ் கேட்பான் நாளைக்கு. இன்னைக்கு யாருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை நிறைய கொடுத்திருக்கிறானோ அதே அளவுக்கு நிறைய விசாரணைகளும் உள்ளன. அதை நம்ம கவனமா இருக்கணும். ஒவ்வொரு காசுக்கும் அல்லாஹ்ட்ட விசாரணை இருக்கு. இது எப்படி செலவு செஞ்சா, இது என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பான். அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். பண்புள்ளவர்களே, அப்ப வீண் விரயம் செய்தால் அல்லாஹ்வுடைய கோபம் அதிகமாக இருக்கிறது என்பதை புரிய. அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியாமலே உணராமலே சர்வ சாதாரணமாக வீண் விரயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது பொருளால இருக்கட்டும், நேரத்தால இருக்கட்டும், அல்லது நம்முடைய அறிவால இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வீண் விரயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்ட்ட விசாரணை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோப பார்வை அதிகம் இருக்கிறது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமை. இந்த பெருமைப்படுறது இருக்கு பாருங்க, பெருமை அடிக்கிறது. இது அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான், அல்லாஹ் கோபப்படுவான். பெருமை விரும்பவே மாட்டான். ஆனா பெருமைக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன். அதனால தான் அல்லாஹு அக்பர்னு சொல்றோம், அல்லாஹ் மிகப்பெரியவன் சொல்றோம். விளங்கிச்சா இல்லையா? அல்லாஹ் தான் பெருமைக்கு தகுதியான, முழு தகுதியானவன் அவன் தான். இப்ப நம்ம பெருமை அடிக்கிறோமே, ஒரு ஆடைய ட்ரெஸ்ஸை நல்லா போட்டுட்டா அல்லது கொஞ்சம் காசு எல்லாம் கொடுத்துட்டா, அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னா பெருமை. அதுல தலக்கணம் வந்துருது, பேச்சில தலக்கணும், நம்முடைய நடையில தலக்கணும். சமூகத்தில் அவங்க வசதியில குறைவாக இருந்தா அவர்களுக்கு பார்வை வித்தியாசமானது. பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்துறது மக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பார்வை, அவங்களோட பேசுறது அது ஒரு வித்தியாசம். இப்படியே நம்ம பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறோம். இது இந்த பெருமை தேவையா? இந்த பெருமையை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். ஒண்ணுமே காசு இல்லாம கொஞ்சம் காசு அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நல்லபடியா நடக்கிறான் பாருங்க, அல்லாஹ் இவனை தான் விரும்புறான். காசு நல்லா கொடுத்து அவன் ஒழுங்கா நடக்கல, அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். அப்போ பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுடைய கோபம் அங்க என்ன செய்யும், வரும் என்பதை பார்க்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, மனிதா நீ பூமியிலே பெருமையோடு ஆணவத்தோடு நடக்காதே. உன்னால் என்ன செய்ய முடியும், உனக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? இன்னக லன் தஹ்ரிகல் அர்த, நீ பூமியை பிளந்து போக முடியுமா? வலன் தபுலுகல் ஜிபால தூலா, மலை உச்சி அளவுக்கு உன்னால் உயர்ந்து செல்ல முடியுமா? ஒண்ணு முடியாது. பூமியை பிளந்து உள்ள போக முடியாது, மலை உச்சி அளவுக்கு உயர முடியாது. உன்கிட்ட என்ன தகுதி இருக்கிறது பெருமை அடிப்பதற்கு? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு பண்பு. அப்போ அந்த பண்பு நம்ம என்ன செய்ய, அதை நம்முடைய உள்ளத்திலிருந்து தூக்கி வீசிடணும், கடாசிரணும். அன்புள்ளவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்ன்றதை இதுல பாருங்க. லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் கிபர். எவருடைய உள்ளத்துல கடுகளவு அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் போக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாரு, எவ்வளவு பெரிய டேஞ்சரானதுன்னு பாருங்க. நீ சர்வசாதாரணமா பெருமை அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பெருமை இருந்தா அது உள்ளத்துல கடுகளவு அளவோட சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கத்துல நுழைய முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே அங்க இருந்த ஒரு மனிதர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் தனது ஆடை அழகா அணியணும்னு நினைக்கிறான், தனது கால் அணிய அழகா அணியணும்னு நினைக்கிறான், இதெல்லாம் பெருமை லிஸ்ட்ல வருமா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை தான் விரும்புகிறான் என்று சொல்லிட்டு இந்த விஷயத்துல பெருமை கிடையாது. பெருமை என்றால் என்னவென்றால், அதாவது சத்தியத்தை மறுப்பது. சத்தியம் உண்மை இதுதான் என்று தெளிவாக தெரிந்தாலும் இல்லை இல்லை அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்
என்று மறுப்பதற்கு பாருங்க, இது எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிடும். எது உண்மையோ எது ஹக்கோ அது நல்ல தெளிவா தெரியும். இருந்தாலும் நம்ம மறுத்ததுனால மறுத்தே ஆகணும். இது பெருமைன்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? வகம்துன்னாஸ், மக்களை மட்டகரமா நினைக்கிறது. பொது ஜனங்களை அவன் படிச்சிருப்பான், படிக்காம இருப்பான், காசு வச்சிருப்பான், காசு வைக்காம இருந்திருப்பான், அழகா இருப்பான், அழகு இல்லாம இருப்பான், கருப்பா இருப்பான், சிவப்பா இருப்பான், வெள்ளையா இருப்பான், எப்படியாவது உடல் நல்ல அமைப்புல இருக்கும், உடல் பலகீனமாக இருக்கும். இந்த மாதிரி மக்களை பார்த்து, பொது ஜனங்களை பார்த்து, இவன் அறிவில்லாதவன், இவன் வீணா போனவன், இவன் ஒரு இதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, இவன் வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது, இப்படிலாம் நினைக்கிறது இருக்கு பாருங்க, இது பெருமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப என்ன நினைக்கணும்னா, இதுல என்ன விளங்குதுன்னு சொன்னால், பெருமை என்பது இருக்கக்கூடாதுங்க. தாழ்வு மனப்பான்மை, ஒரு பணிவு, என்னை விட இவர் நல்ல அறிவுள்ளவராக இருப்பார், என்னை விட இவர் சிறந்து விளங்கக்கூடியவராக இருப்பார், உண்மையிலே என்னிடத்துலதான் பிரச்சனை இருக்கிறது, நான் தான் குறையாக பேசியிருப்பேன், இந்த மாதிரியான பண்பு இருக்கு பாருங்க, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கலாம். அப்ப அதுக்கு மாற்றமா இருந்தா அல்லாஹ் என்ன செய்யலாம்? கோபப்படுறான் அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம்? விளங்கி கொள்ளலாம். அப்ப இதை புரிஞ்சுக்க. அடுத்த விஷயம் பாருங்க அன்புள்ளவர்களை, இந்த புறம் பேசுறது, கோல் சொல்றது, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நான் இப்ப எதெல்லாம் பட்டியலிடுறேன்னா, எதெல்லாம் நம்ம சின்னதா சர்வ சாதாரணமா நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக அன்றாடமாக நம்ம செயல்படுறத நான் இப்ப பட்டியல் போடுறேன். இப்போ புறம் பேசுறது, குறை சொல்றது இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுடைய கோப பார்வை அதிகமா இருக்கும். அது அல்லாஹ் ஜீரணிக்க மாட்டான். அடுத்தவன் புறம் பேசினா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பாருங்க, சில நேரங்கள் அல்லாஹ்வுக்கு நம்ம தப்பு செய்வோம், பாவங்களை செய்வோம், அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவான். நம்ம துவா செய்து, யா அல்லாஹ், என்ன உனக்கான நிறைய பாவங்களை செஞ்சுட்டேன், அதை நீ மன்னிச்சிடியா அல்லாஹ், உனக்கு நான் மாறு செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் உன்னிடத்துல நான் பாவம் பண்ணி கேட்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவான். ஆனா மன்னிக்காத ஒரு குற்றம் என்னண்டா, நீ அவனுக்கு அடியான், இன்னொரு அடியானுக்கு செய்த பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன், நீ அவன்கிட்ட போய் கேளு. இல்லைன்னா நாளைக்கு அல்லாஹ் மறுமையில வந்து நிப்பாட்டுவான். அது காசு மோசடியா இருக்கட்டும், அல்லது அவனை புறம் பேசுறதா இருக்கட்டும், அவனை கோல் சொல்றதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நோவினை ஒருவன் மற்றவனுக்கு கொடுத்தால் அவன் மன்னிக்காத வரைக்கும் ரட்சகன் மன்னிக்க மாட்டான். இல்லைன்னா நாளைக்கு அல்லாஹ் மறுமையில வந்து ரெண்டு பேரையும் நிப்பாட்டுவான். அநியாயத்துக்கு நம்ம செஞ்ச அமல் எல்லாம் அவன் தலையில போவோம், அவன் செஞ்ச தீமை நம்ம இடத்துல நல்லா பாதுகாக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த கோல் சொல்றது, புறம் பேசுறது அல்லாஹ் ஒரு காலம் ஜீரணிக்க மாட்டான். நீங்க சூரத்துல் ஹுஜராத்தை எடுத்து படிங்க, முக்கியமான அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத், முக்கியமான ஒரு அத்தியாயம், 49வது அத்தியாயம். அல்லாஹ் அதுல எல்லா வசனத்திலுமே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்கள்னு சொல்லுவான். அதுல நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. அதுல தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒருவருக்கொருவர் புறம் பேசாதீங்க. அப்படி நீங்க புறம் பேசினா எந்த அளவுக்கு நீங்க போயிருவீங்கன்னு சொன்னால உதாரணம் சொல்றான் பாருங்க. அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யஅகுல லஹ்ம அஹீஹி மைதா ஃபகரிஹ்துமூஹ் வத்தகுல்லாஹ். உங்களுடைய ஒருவன், உங்களுடைய சகோதரன், உடன் பிறந்த சகோதரன், அவன் மரணித்ததற்கு பிறகு அவனுடைய மாமிசத்தை, கரியை எடுத்து உங்களில் ஒருவர் யாராவது சாப்பிட விரும்புவானா? அல்லாஹ் கேட்கிற பயங்கரமான வார்த்தை. மூத்தா போயிட்டான் நம்முடைய சகோதரன், அவனுடைய கரியை வெட்டி அறுத்து தின்பதற்கு, உண்பதற்கு யாராவது விரும்புவோமா? அல்லாஹ் கேள்வி கேட்டு அவனை பதிலும் சொல்ல, அதை நீங்கள் விரும்பீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறான்னு பாருங்க. அப்ப புறம் பேசினா, அடுத்தவன கோல் சொன்னா, அல்லாஹ் என்ன சொல்றான், எதுக்கு சமம் சொன்னா, செத்த பணத்தை நோண்டி எடுத்து அதை சுரண்டி எடுத்த மாமிசத்தை உண்பதற்கு சமம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு அளவுக்கு இதுல கோபத்தை வச்சிருக்கிறான்னு பாருங்க. இதுல நம்ம கவனமா இருக்க. அன்புள்ளவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபரை கடந்து செல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2 கபரை கடந்து செல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹுமா லா யுஅذபான் வமா யுஅذபானி ஃபீ கபீர். 2 கபர்கள் வேதனை செய்யப்படுகின்றன, ஆனால் பெரிய பாவத்திற்காக அதாபு செய்யப்படவில்லை. பெரிய பாவத்துக்காக வேண்டி வேதனை செய்யப்படல, சின்ன பாவம் தான், நம்ம நினைக்கிறோம்ல சின்னதுதான் அப்படி நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வேதனை செய்யப்படும். கபூர்ல வேதனைன்னா சாதாரண வேதனை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்து அதை மக்கள்கிட்ட சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு பாருங்க வேதனை. பாவம் சின்ன பாவமா இருக்கும், வேதனை கடுமையானது. இந்த ஹதீஸை நம்ம நினைக்கிற பெரிய பாவத்துக்காண்டி இல்லை அப்படின்னு
ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்போ கபர்ல வேதனை செய்யப்படுறாங்கன்னா எவ்வளவு பெரிய கோபப்பார் வேண்டும் பார்த்துக்கங்க. இதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அன்புள்ளவர்களே. எனவே கோல் சொல்வது, புறம் பேசுறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ் அதிகமாக கோபப்படுகிறான். எனவே இதுல இருந்து நம்ம முற்றிலுமாக தவிர்ந்து இருக்கணும். அடுத்த இறுதிக்கு வந்துரும் அன்புள்ளவர்களே. இந்த பொய் பேசுறதுக்கு பாத்தீங்களா, பொய் பேசுறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமா பொய்ங்க. எல்லா வார்த்தைகள் வந்தாலே பொய் தான். இந்த பொய்க்கு ஒரு அளவே கிடையாது. ஒரு பொய் சொல்ல, அதை நியாயப்படுத்துறதுக்கு அடுத்த ஒரு பொய்யை சொல்ல, ஒரு பொய் 10 பொய்யாக, அதுக்கு பிறகு எல்லாமே பொய்யா மாற, இப்படி பொய்யே வாழ்க்கையா போயிடும். இந்த பொய் சொல்லி பழகிட்டா பொய்யை பாவமா நினைக்க மாட்டான். இந்த பொய் எங்கே போகுதுன்னு சொல்ற அன்புள்ளவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர். உண்மை பேசுவது என்பது அது உங்களை நன்மையின் பக்கம் அதை அப்படி இழுத்து கொண்டு போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ இன்னல் பிர்ர, நிச்சயமாக நன்மை என்பது யஹ்தி இலல் ஜன்னah, சுவர்க்கத்திற்கு கொண்டு போகுது. உண்மை பேசினா உங்களை நன்மையின் வழிக்கு கொண்டு போகுது. அந்த நன்மை எங்க போகுதுன்னு சொன்னா சுவர்க்கத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகுது. எவ்வளவு அழகா பாடம் நடத்துறாங்கன்னு பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்றாங்க கிதுபு. இந்த கிதுபு வந்து எங்க அழைச்சிட்டு போகுதுன்னு சொன்ன பொய் யஹ்தி இலல் ஃபுஜூர், அது ஒரு தீமைக்கு அழைத்து செல்கிறது. வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், நிச்சயமாக அந்த தீமை நரகத்திற்கு அழைத்து செல்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பொய் பேசினா அது தீமைக்கு போயிடும். அந்த தீமை நரகத்துக்கு பார்ப்போம். நரகத்துக்கு போற அளவுக்கு ஒரு செயல் பொய் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பொய் என்றால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அது நரகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கும் சொன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு வெறுப்புக்குரிய செயல், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய செயல். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சர்வ சாதாரணமா பொய், எல்லாமே பொய். நாம பொய் பேசுற பார்த்து மனைவி பொய் பேச, இப்படி 2 பேரும் சர்வசாதாரணமா பொய் பேச, பிள்ளைகள் பார்க்க அவங்களும் அந்த மாதிரி பொய் பேச, எவ்வளவு ஒரு கேடு. அப்ப இதை நம்ம மாத்தணும். எது இருந்தாலும் உண்மைதான், உண்மைத்தான் பேசுவேன் என்ற ஒரு அந்த பிடிவாதத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நம்ம உண்மை பேசினா அதுல தாங்க வெற்றி இருக்கு. சில நேரத்தில் பொய் பேசினா அதுல பிரச்சனை வரும்னு நினைக்கிறோம். உண்மையை பேசினாதான் வெற்றி இருக்கு.